மண்டபம் அறியாத நின் வடிவை கண்டவரை கண்டால் அறியாமல் இருக்கிறார். இளையவற்றின் குடும்பத்துக்கும் ஆண்டு கோடி நமஸ்காரம் தெரிவித்து, உலகத்திலே ரொம்ப புண்ணிய ஆத்மா, ரொம்ப பொருத்த உள்ளவங்க யார் என்றால் நல்ல சத்குரு வாய்ப்புதான். என்னை பாடல் என்ன தெரியுமா? ஏங்க நல் அன்பருக்கு ஏவலாய் அவர் செய்த அந்த மகத்தான ஒரு தொடங்கி வைத்த அந்த மகத்தான யோகாசனாலயத்துல நாமளும் அவருடைய ஏவலுக்கு நாம் கட்டுப்பட்டு நாமளும் அந்த ஏவல் செய்யும் பொழுது வாய்ந்த பேர் அன்புக்கு அன்பு வளர்த்தாய் அந்த பாடல கொடுக்குற. யாருக்கு கிடைக்கும் அந்த புண்ணியம்னா அவரு இறைவன் தான். குருவே சிவம் என கூறினான் என் நந்தி. அப்படிப்பட்ட ஒரு குருவுக்கு அவர் செஞ்ச அந்த பணியை திருப்பணியை நாமும் செய்யும் பொழுது அன்பு பெருகி வருதான். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பரம்பரை என்று அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்மளாம் யார் பரம்பரை? சாமி கேட்பாரு, என்ன போத்தனா என்ன சொல்றேன்னு கேட்டாரு. உண்மையிலே எனக்கு ஜாதகம் நான் என்ன ராசி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எங்க அம்மா அப்பா அப்படி ஃபாலோ பண்ணலாருன்னா நாங்க ஃபாலோ பண்ணேன். சாமி சொன்ன ஒரு வாசல் என்னன்னா, நம்மளாம் நந்தி கோத்திரமா, நந்தி அப்பதான் அந்த பாட்டு தாய்மொழி பார்த்தாங்க. வாழ அதிக நந்தி மரபுவாங்க. நம்மெல்லாம் நந்தி பரம்பரைக்கு வரணும். அப்ப எவ்வளவு சீரும் சிறப்புமாக அந்த சாமி நம்ம நல்லா வச்சிருக்காருன்னா எவ்வளவு துண்டு செய்யணும். என்ன பண்ணலாம் சாமிக்கு, என்ன செய்யணும் சாமிக்கு என்றெல்லாம் நமக்குள் ஒரு கேள்வி எழுந்து அவர் உணர்த்துவார். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதை நான் கடைபிடிக்கணும். அந்த பரம்பரை தான் நான் எப்படி சொல்றேன்னா, காசி மானுடைய பரம்பரை. நீங்க எல்லாம் புக்கு வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்களா? பின்னால 18 பேரை வச்சிருக்காரு சாமி. 18 சித்தர்களை எப்படி கொண்டு வந்தாரோ. ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 18 சித்தர்கள். நான் அடிக்கடி நினைப்பேன், 63 நாயன்மார் நான் எங்கேயும் போய் தேட வேண்டியது. நம்ம ஆலயத்திலேயே ஒவ்வொருத்தையும் நம்ம ரசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். நான் அதுல காசிமாவை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அவங்களுடைய பரம்பரையில 5வது ஜெனரேஷன் தான் பொற்கொடியினுடைய பேட்டி. அதாவது லிவிங் சேன்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பரம்பரை வந்தவர்கள் பாலாஜி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து எவ்வளோ விஷயங்களை கற்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மனப்பான்மை அவரிடம் இருப்பதனால தான் ஒரு பெரிய காரியத்தில் அவர் இறங்க இருக்கின்றார். அவருக்கு குருவரும் திருவள்ளுவர் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லா குருமார்களும் சிறந்தவர்கள், எல்லா தெய்வங்களும் சிறந்தவர்கள். நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு குரு இருக்கா இறுதி வரைக்கும் நம்ம சாமிக்கு சொல்லுவோம். சாமி இல்லையா கொண்டாட சாமி திருவடிக்கு தான் சுற்றி வந்தாலும் ஒரு திருவடிக்கு தான் நான் சேவை செய்யணும் சார் வேண்டிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் எல்லாருக்கும் சாமி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட அவர் அன்பு சகோதரர் அவர்களே. அவர் நிறைய படிச்சதுனால ஒரு டெக்னாலஜி அதை பார்த்தாலே நல்ல வியூமா இருக்கு இல்லையா? நம்மளுடையது அது அவருடைய பேசுவது தாழ்வு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பயமா அப்படின்ற கேள்வியோட இந்த உரையாடலை ஆரம்பிக்கிறோம். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? கருவறை, ஒரு நிம்மதியான உலகம், நேரத்துக்கு சாப்பாடு, யார் தொந்தரவும் கிடையாது, முக்கியமாக ஃபோன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்த உடனே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்குன்னா, அந்த குழந்தை அந்த உஷ்ணத்தை வேறுபாடை தாங்கணும். அது மாறுபட்ட ஒரு உஷ்ணம். இத்தனை நாள் ஒரு தண்ணிக்குள்ளேயே இருந்த உலகத்துல இருந்து காற்றுக்கு வரணும். வெளிச்சம், சத்தம், கிராவிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை அது முதல் தடவை அனுபவிக்குது. ஆக்சிஜன் வேறு மாதிரியாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெளியே. இத்தனை நாள் அந்த தொப்புள் கொடி மூலமாக உணவு வந்துட்டு இருந்தது. இப்போ பால் குடித்து அது செரிமானம் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அது அந்த குழந்தை முதல் நாள் சந்திக்கிற அந்த போராட்டம் நிறையா அது அடாப்ட் ஆகி வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம்
அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் கொடுக்குது. இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம சவால், போராட்டம் இதெல்லாம் இருந்தாலும் அதை கடந்து எப்படி பயம் இல்லாமல் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ பயம் அப்படின்ற டாபிக் ஆரம்பித்தோம். இப்போ பயம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் யாராவது சொல்லுங்கள், பயம் அப்படின்னா என்ன? நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு தான், நீங்கள் தான் சொன்னீங்க நிறைய பயம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது ஒன்று. ம், ஓகே. ம், சரி. பயம்னா என்ன? பயப்படுறோம், பயம் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருமே உணர்றோம். அந்த பயம் அப்படின்னா என்ன? உணர்ச்சி என்ன சொல்லுது? அது திடுக்குனுக்குது, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது, அன்னீசி. வெரி குட், அன்னீசி. ஸோ அந்த பயம் அப்படின்றதுக்கு வந்து 2 கண்டிஷன். ஒன்று வந்து ஏதோ ஒரு ஆபத்தோ ஒரு அன்னீசினஸ், நீங்கள் சொன்ன அதே வேர்டு தான், அன்னீசினஸ் வந்து மனசு வந்து உணரணும். அந்த அந்த உணர்ச்சி அதை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நமக்கு உண்மையிலேயே நமக்கு வந்து அந்த ஒரு ஆபத்து இருக்குது, நிஜமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நாய் துரத்திட்டு வருது அப்படின்னா அது உண்மையான ஒரு ஆபத்து, அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட கற்பனையாக கூட இருக்கலாம். நம்ம நினச்சிக்கிறது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகல, அப்போ நாளைக்கு வந்து டீச்சர் வந்து திட்டுவாங்க அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிறோம். இந்த நினைப்பு வந்து நமக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் வந்து அந்த ஆபத்தை வந்து நம்மளால் சமாளிக்க முடியல, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம், எப்படி வந்து அதுலேருந்து விடுபடுவோம் அப்படின்ற வழி வந்து நமக்கு வந்து தெரில. அந்த ஒரு சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அது இல்லாதனால வந்து பயம் வந்து அதிகமாகுது. எப்போ வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எப்போ நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா பயம் இருக்காது. இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 2 விதமாக இருக்கலாம். நம்ம எப்படி வந்து ஒரு அந்த ஆபத்து வந்து நிஜமானதாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட கற்பனையாக இருக்கலாம்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த சொல்யூஷன் நம்ம வழிமுறை கண்டுபிடிக்கிறது வந்து ஒன்றா இது வந்து நிஜமான ஒரு வழியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்போ இல்லை நம்பிக்கை இந்த மாதிரியாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், அந்த பயம் வந்து போயிடும். அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம், அதை வந்து இப்போ நம்ம வந்து நினச்சி பார்க்க போகிறோம். ஒரு கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருந்த நேரமாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம இப்போ நினச்சி பார்க்க போகிறோம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளடுங்க. சிறிது மூச்சை வைத்திருங்கள். மெதுவாக வெளியே விடவும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை மனசை செலுத்துங்க. அது ஒரு ஜாலி ட்ரிப் இல்லை கல்யாண வீடாக இருந்ததுன்னா கூட இருந்தவங்கள கவனிங்க. அவங்க எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்கன்றதை வந்து பாருங்கள். அங்கே இருந்த கலர், டிசைன் இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மியூசிக் இதை வந்து கேளுங்க. நல்ல ஸ்மெல் வந்ததுன்னா அதை வந்து நுகருங்க. சாப்பாடு சாப்பிட்டுருந்தா அந்த டேஸ்ட்டை வந்து இப்போ அனுபவிங்க. உங்களை அறியாமல் உங்கள் உடல் அப்படியே ஒரு ஊறிப்படைகிறத கவனிங்க.
ஆழமாக சுவாசிங்க. மெதுவாக கண்ணை திறங்க. எப்படி இருந்தது இந்த இது? நீங்கள் வந்து அந்த பழைய நிகழ்ச்சியை வந்து யோசிச்சுட்டு இருந்தது எப்படி உங்களுக்கு இருந்தது? நல்லா இருந்தது. சூரிய உதயம். சரி. வந்து இப்போ வந்து பார்க்குறது இப்போ பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். நமக்குள்ள தான் இருக்கு. வேற உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த குரு பூஜை நினைச்சீங்க? ஆனந்தமா இருந்துச்சு. அந்த சாப்பாடு இந்த கடைசி சாப்பாடு ஃபர்ஸ்ட்ல இருந்து சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்பீச்சஸ் அடியாரெல்லாம் பார்த்த உடனே சரிக்கா. இப்போ இதே எக்ஸசைஸை வந்து இன்னொருக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து அப்படியே மனசில் வந்து கொண்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், அதை வந்து நம்ம வந்து அசைப்பட போகிறோம். ரொம்ப பெரிய இழப்பு, விபத்து, இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க வேண்டாம். ஒரு ஹோம்ஒர்க் செய்யாமல் போனது, ஒரு ஸோ இந்த தடவை நம்ம நினைக்க போகிறது வந்து ஒரு சிம்பிளானது. ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணால் வந்தோம், ஒரு பென்சில் பாக்ஸ் தொலைஞ்சது, இந்த மாதிரி லைட்டான ஒரு விஷயம். பட் அந்த டயத்தில் எப்படி நமக்கு இருந்தது? அந்த ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பென்சில் பாக்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ வந்து வருத்தப்பட்டிருப்போம். அதை போய் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு லைட்டான விஷயங்களை நமக்கு எப்படி வந்து நமக்கு வந்து பாதிக்குது அப்படின்றத வந்து இப்போ இன்னொருக்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளழுங்க. நீங்கள் அனுபவித்த இக்கட்டான தருணத்தை மனசுக்கு கொண்டு வாங்க. சுற்றி இருப்பவங்களை கவனிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேளுங்க. உங்கள் உடலில் ஒரு இறுக்கம் தெரியுதா? உங்களோட மூச்சு வேகம் மாறுதா? மனசுல ஒரு அழுத்தம் இருக்கா? உங்க எண்ணங்கள், உங்க உணர்வு எழுச்சி வருதா? உங்க சிந்தனையில ஒரு வேகம் வருதா? ஆழமா சுவாசிங்க. மெதுவாக கண்ணை தரங்க. இப்போ இந்த 2 அனுபவம், ஒன்று வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை வந்து கொண்டு வந்தோம். இன்னொன்று வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது, அதை வந்து நினச்சி பார்த்தோம். இந்த 2 நினைக்கும் போது இருக்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து 2 இருந்தது, என்ன செஞ்சதுன்றதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். மனசு வந்து ஒரு இமேஜை வந்து கொண்டு வருது. அது வந்து சந்தோஷமானதாக இருக்கலாம், இல்லைன்னா வருத்தப்படுறதா இருக்கலாம். எதுனாலும் அதனால் வந்து கொண்டு வர முடியுது. நம்மளோட உடம்பு வந்து அதை நம்புது. நம்ம மனசு எந்த மாதிரி இமேஜை வந்து கொண்டு வருதோ அதை வந்து நம்ம உடம்பு வந்து அதை அப்படியே நம்பி அப்படியே செயல்படுத்துது. அது நல்லதையும் சரி கெட்டதையும் சரி அதை உருவாக்குற சக்தி வந்து அந்த மனசுக்கு இருக்குது. இதே மாதிரி தான் அந்த பயமும் பண்ணுது. பயமும் வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுது. ஏதோ ஒன்று வந்து ஆபத்து இருக்க போது, அது உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யா இருக்கலாம், பட் அது கிரியேட் பண்ணுது. அதை வந்து நம்மளை நம்ப வைக்குது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த சக்தி வந்து அந்த மனசுக்கு இருக்குது. இந்த பயத்தை உண்டு பண்ண மனசால் தைரியத்தையும் உண்டு பண்ண முடியும். நாம் அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். நம்ம வந்து மனசை வந்து ட்ரெயின் பண்ணி
அது எப்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்து நம்ம மனசை வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். அது எப்படி ட்ரெயின் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றத இப்போ பார்ப்போம். இந்த பொம்மை வந்து சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம். இது எங்கே விட்டாலும் நேராக வந்துடும். இதுதான் இதோட நேச்சர். ஸோ எந்த டைரெக்ஷனில் போட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். தலையாட்டி பொம்மை. ஆமாம். ஸோ இதோட இப்போ கொஸ்டின் என்னென்னா, இது இப்படி எங்கே விட்டாலும் நேராக வருதுன்னா இதோட நேச்சுரல் ஸ்டேட், இதோட இயல்பான நிலை என்னது? எந்த நிலை வந்து இதோட இயல்பான நிலை? நேராக இருக்கிறது தான். வெரி குட். நேராக இருக்கிறது தான் இதோட இயல்பான நிலைனா, அப்போ நம்ம இப்போ 2 அனுபவத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம விஷுவல் பண்ணி அதை வந்து பார்த்தோம். ஒன்று வந்து அந்த கஷ்டமான விஷயத்துக்கு வந்து போகுது. சில சமயம் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி கஷ்டம் வேண்டாம், இதுக்கு வந்து ஒரு நல்லது கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நல்லது வரட்டும்ன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளோட இயல்பான நிலை என்னது? அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற இயல்பான நிலையா, இல்லை சந்தோஷத்தை அனுபவிக்கிற இயல்பான நிலையா? சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து இயல்பானது. அப்போது ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து அந்த மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் நம்மளை தள்ளுது. அப்படியே ஒரு கஷ்டத்துக்கு கொடுக்குது, கஷ்டத்தை உண்டு பண்ணுது. திருப்பி நம்ம வந்து மகிழ்ச்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் வர்றோம், திருப்பி வேறு ஏதோ ஒன்று வேறு டைரெக்ஷனில் அப்படியே தள்ளுது. எது வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி கஷ்டத்துக்கு தள்ளுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளால் வந்து அதை சரி பண்ணி நம்ம இயல்பான நிலையில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. இது எப்படி வந்து இதை கண்டுபிடிக்க போகிறோம், எது வந்து நம்மளை இப்படி இந்த பிரச்சனைக்கு வந்து தள்ளுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம மனசால் நல்ல இமேஜையும் உருவாக்க முடியுது, நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் உண்டு பண்ண முடியுது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பார்த்தது. 2வது பாயிண்ட் வந்து இந்த பொம்மையை வச்சு என்ன கண்டுபிடிச்சோன்னா, நமக்கு பிடிச்சது வந்து நல்லது தான், நமக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, பயம் வந்து என்ன காரணத்தினால வருதுன்னா, ஏதோ ஒரு அபாயத்தை வந்து நம்ம உணர்றதுனால நமக்கு பயம் வருது அப்படின்ற அந்த 3 காரணங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு எது வந்து நமக்கு இப்படி தள்ளுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 வச்சு எங்கேயோ கேள்விப்பட்டது படித்ததெல்லாம் இருக்கட்டும், இந்த 3 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க எது வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி கஷ்டத்துக்கு தள்ளுது. ஒன்று வந்து நமக்கு பிடிக்காதது வந்ததுன்னா நமக்கு கஷ்டம் பயம் அப்படின்றது வருது. இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இதில் பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்க்கலைன்னா கஷ்டம் வராது. பட் மனசு வந்து 2மே கொடுக்குது. அப்போ அது 2மே கொடுக்குறதுனால தான் பிரச்சனை. அது ஒன்று மட்டும் கொடுத்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. பட் 2மே கொடுக்குறது தான் ப்ராப்ளம். அப்போ நம்ம பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு பிரித்து பார்க்குறத வந்து நம்ம நிப்பாட்டினோம்னா நம்மளால் வந்து ஒரு நார்மலான ஒரு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு நிலைக்கு வர முடியும். அப்போ அந்த பிடிச்சது பிடிக்காதுன்றது வந்து சிம்பிளாக ஆசை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஆசை எதனால் வந்தது அப்படின்றத வந்து நம்ம ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் வந்து வெட்ட வழிக்கு போகணும். இந்த ஆசை அப்படின்றத வந்து என்ன ரீசன்னால இது வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வெட்ட வழிக்கு போகணும். அந்த வெட்ட வழின்ற இதில் வந்து ஒரு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. அப்புறம் ஏன் அதை வந்து வெட்ட வழி அப்படின்னு சொல்கிறோம்? அங்கே நிறைய நட்சத்திரம் பார்க்குறதெல்லாம் ஃபுல்லாக நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஏன் நம்ம அதை வந்து வெட்ட வழி அப்படின்னு சொல்கிறோம்?
பாப்பா வெளியே இருக்கு. வெட்ட வெளின்னு சொல்றோம். வெட்ட வெளினா ஒண்ணும் இல்லாதுன்ற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது. அது ஏன் வெட்ட வெளி அப்படின்னு சொல்றோம்? அதுதான் நிறைய இருக்கு. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம கிட்ட. இங்க பூமியில இருந்து பக்கத்துல இருக்கிற நட்சத்திரமோட தூரம் வந்து ஒரு 40 லட்சம் கோடி கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கேப் இருக்கு. நடுவில் நடுவில் அங்கங்க நட்சத்திரங்கள் இருக்கு. அதனால வந்து அது வந்து ஒரு வெட்டவெளி. அது சாதாரண வெட்டவெளி கிடையாது. அது வந்து ஒரு அருள்வெளி. அருள் அப்படின்றதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நாம பார்க்குற இந்த இந்த கான்டெக்ட்ல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். நிறைய கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சது எல்லாமே இந்த அருள்வெளியிலேருந்து தான் வந்தது. இனிமே நமக்கு வரப்போகிறது எல்லாமே அருள்வெளியிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த இது வந்து ஒரு அருள்வெளி அப்படின்னு சொல்கிறோம். இதில் நட்சத்திரங்கள் நிறையா இருக்குன்னு பார்த்தோம். இந்த கிரகங்கள் எல்லாமே நட்சத்திரத்தை சுற்றி சுற்றி வருது. இந்த மாதிரி நிறையா கிரகங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இப்படி கேலக்ஸி அப்படின்ற மாதிரி கூட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேலக்ஸி இருக்குது, பரவி இருக்குது. ஸோ நாம் ஒரு பஸ்ஸில் போகிற வழியில் ஒரு தென்னந்தோப்பு பார்க்குறோம். இவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கே, யாரோடது, கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறது வந்து நம்ம பழகி போச்சு. அப்படியே இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, இவ்வளோ விஸ்தாரமாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா யாரோடது அப்படின்ற கேள்வி வருது. அது தன்னுடையது. அந்த தன் யார் அப்படின்னா இயற்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து இயற்கையோட பாகங்கள் எல்லாமே, அந்த நட்சத்திரம், அந்த கேலக்ஸி, அந்த இடம் எல்லாமே. இறை நம்பிக்கை இருந்ததுன்னா அது வந்து இறைவனோடது அப்படின்னும் பார்க்கலாம். இங்கே ஏன் வந்து இறைவன் இயற்கை ரெண்டையுமே ஒன்றா எடுக்கிறோம் அப்படின்னா, இது இது வந்து ஒரு தாட் ஆஃப் ரேஸ். இது வந்து நிறைய அர்த்தங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் வந்து என்னென்னா, இந்த இந்த பிரபஞ்சம் முழுசும் உருவான சமயத்தில் ஒரு ஆற்றல் உருவாக்குச்சு. அந்த ஆற்றல் தான் இப்பயும் வந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் இயங்குறது வந்து அந்த ஒரு பேராற்றல் தான். ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி சில ஞானியர்கள் வந்து அந்த இயற்கை ஆற்றலோட டியூன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சு அதோட எப்படி இணக்கமாக இருக்கிறதுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா ஒரு சக்தி கிடைச்சது. அந்த அபார சக்தியை வச்சு அவங்களால உலகத்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து அந்த ஆற்றல்லேருந்து வந்தது. இது எப்படி வந்து இயற்கையோட டியூன் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது, அதில் குதிச்சோம்னா உள்ளே முங்கிடுவோம். அதே இது கொஞ்சம் பயிற்சி எடுத்து அந்த தண்ணியோட தன்மையை தெரிஞ்சுட்டு அதோட பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு மாதத்தில் வந்து நீச்சல் கற்றுக்கலாம். அப்போ தண்ணின்ற இயற்கையோட டியூன் பண்ணி நம்ம இருந்தோம்னா நம்மளால் வந்து நீச்சல்ன்ற ஆற்றல் கற்றுக்க முடியுது. அதே மாதிரி இயற்கையோட சக்திகள் கிட்ட நம்ம டியூன் பண்ணோம்னா அதோட ஆற்றல் நமக்கு வரும். இந்த கிரகங்கள், இந்த கேலக்ஸி இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செல்ஃபி எடுக்கலான்னு தோணும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் போனால் பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து சூரியன். அதிகம் இல்லை, ஒரு 10 லட்சம் டிகிரி சென்டிகிரேடில் எப்பயுமே இருப்பார். நெருப்பு குழம்பு வந்து கக்கிக்கிட்டே இருப்பார். அதுதான் இவரோட தன்மை. இது வந்து செவ்வாய். எப்பயுமே ஒரே சூறாவளி காற்றாக இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தோம்னா, அந்த நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு ரோவர் வண்டின்னு 2018 வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இந்த சூறாவளி காற்று அடித்து அந்த மண்ணெல்லாம் போய் மூடி சூரிய ஒளி வராமல் அது அப்படியே தடுத்துருச்சு. அதனால் எதுவுமே நடக்கலை.
இவர் வந்து சனி பகவான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேஸ் பிளானட். இங்கே வந்து நிலமே கிடையாது, வெறும் காற்று தான், இங்கேயும் இருக்க முடியாது. ஸோ நம்ம பார்த்த எல்லா இடமே ஒரு இருக்கிறதுக்கு தோதான ஒரு இடம் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸாக இருக்குது. நம்ம இருக்கிறதுக்கு தோதானது வந்து நம்ம பூமி ஒன்று தான். நல்ல ஒரு கிளைமேட், அதுக்கப்புறம் காற்று, தண்ணி வசதி எல்லாமே நமக்கு தோதாக இருக்குது. ஆனால் வெறும் பூமி மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் மொட்டைப்பாறையாக இருக்குது. ஒரு மரம் செடி, மயில், மான், முயல்னு அங்கிட்டு இங்கிட்டு போனால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த உயிரினங்கள் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு தான் நம்ம தேடிட்டு வந்தது. நம்ம என்ன தேடிட்டு வந்தோம், என்ன தேடிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்? எதுக்காண்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? பயம் இல்லையே. அருள்வெளிலாம் எதுக்கு பார்த்தோம்? ஆமாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், அதுவும் கரெக்டு. வெட்ட வெளியெல்லாம் எதுக்கு பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? இல்லையே. ஸோ ஆசைன்றத ஒன்று தேடிட்டு வந்தோம். அது எப்படி எப்படி வந்தது அப்படின்றத பார்க்க வந்தோம். ஸோ அந்த படைத்த உலகத்தில் ஆசை வந்து அந்த இயற்கை வைத்தது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதைத்தான் நம்ம தேடிட்டு வந்தோம். இந்த ஆசை அல்லது இச்சை வைத்து அப்படின்னா ரெண்டு விதமாக அர்த்தம் படிக்கலாம். ஒன்று வந்து நாம் இங்கே பார்க்குறது வந்து அந்த படைத்த உலகில் இறைவன் வந்து ஆசையை உள்ளே சொருகி வைத்தான்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ஆசை வைத்து அப்படின்றத வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா, ஆசை வைத்து ஆசைப்பட்டு இறைவன் வந்து உலகத்தை படைத்தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். பட் இந்த ரெண்டாவது அர்த்தம் வந்து நிறைய இடங்களில் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. அது வந்து சரியாக பொருந்தலை. உதாரணத்துக்கு வள்ளுவரே சொல்லியிருக்காரு, வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடிகாருக்கு யாண்டும் விடுமை இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அதனால் நம்ம வந்து என்ன அர்த்தம் எடுத்துக்கிறோம்னா, ஆசை வைத்தான்ற அர்த்தத்தில் ஆசையை உள்ளே வைத்தான்ற பொருள் தான் நம்ம எடுக்கிறோம். இதை பற்றி மாடர்ன் சயின்ஸ், இப்போ இருக்கிற சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, நம்ம என்ன கருத்து இங்கே சொல்கிறோம்னா, அந்த படைத்த உலகில் ஆசை வைத்ததனால் உயிர் வந்ததுன்ற மாதிரி ஒரு அர்த்தம் நம்ம இருந்து கொண்டு வர்றோம். அப்போது இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து ஒரு குயிக்காக ஒரு பார்த்துடலாம். லூக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது வந்து லூக்கா அப்படின்றது வந்து ஒரு நுண்கிருமி, இந்த மாதிரி இருந்த ஒரு கிருமி. ஒரு 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்துட்டு இருந்தது. இது லூக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு. ஆன்செஸ்டர்னா மூதையார்கள், காமன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு முன்னோர் யார் அப்படின்றது தான் இந்த கான்செப்டு. நமக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தாத்தா பாட்டி. இப்படியே போனோம்னா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா குரங்குலேருந்து வந்தது அப்படின்றாங்க. அந்த குரங்குக்கு யார் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு பார்த்துட்டே போனோம்னா ஏதோ ஒரு சின்ன பிராணி. அதுக்கு யார் தாத்தா பாட்டி அப்படின்னு போனோம்னா ஏதோ தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பிராணி. அது மீன். அதுக்கும் மேலே மேலே போனால் இந்த மாதிரி ஒரு கிருமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அது தோற்றம் வந்து இந்த ஒரு கிருமியில தான் வந்தது. மரம், செடி, கொடி, நடப்பன, பரப்பன, ஊர்வன, மனிதன் எல்லாருக்குமே கொள்ளுத்தாத்தா வந்து இந்த ஒரு நுண்கிருமி அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லூக்காவோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைச்சது, எப்படி சண்டை போட்டாங்க, இது எல்லாமே நல்லா டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு கதை. மனுஷங்க ஏன் பொய் சொல்கிறாங்க, பின்னாடி இருந்து ஏன் குத்துறாங்க, சோம்பேறியாக இருக்காங்க, கொலை பண்ணுறாங்க, இப்படி பிஹேவியர் சம்மந்தமாக மனுஷங்களோட நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாமே நம்ம ஏன்னு ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இந்த லூக்காவோட வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கிது. ஏன் இப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நமக்கு வந்து பாடமாக வந்து கிடைக்கிது.
அப்போ ஆரம்பித்த பழக்கம் வந்து இன்னும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஆசையை உள்ளே வச்சதுனால தான் என்னவோ நல்லது கெட்டது எல்லாமே இந்த 400 கோடி வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. சயின்ஸ் வந்து ஆசைன்ற வேர்டை யூஸ் பண்ணல, அதுக்கு போல் இன்டென்ஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுது. இன்டென்ஷன் அப்படின்னா நோக்கம், குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். இந்த லூக்கா அப்படின்ற நுண்கிருமிக்கு 2 இன்டென்ஷன். முதல் இன்டென்ஷன் வந்து நான் வாழ வேண்டும். 2வது இன்டென்ஷன் வந்து நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, என் குழந்தை குட்டிங்க சந்ததி எல்லாமே நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது வந்து 2 இன்டென்ஷன் அதுக்கு இருந்தது. இந்த 2 ஆசை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இத்தனை வருஷமாக 400 கோடி வருஷமாக நம்ம இன்னும் அதே எண்ணங்களை வந்து நமக்குள்ளே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து உறுதியாக பற்றி கொண்டிருக்கோம். இப்போது இது இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த நம்ம சொன்ன கான்செப்ட் இந்த மாதிரி ஆசை வைத்ததுனால தான் உயிர் தோன்றதும் இந்த சயின்ஸ் சொல்கிற மாதிரி லூக்கா கான்செப்டும் ஏறத்தால ஒன்றா வருது. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நியாயமாக ஒரு கோபம் வரணும். எப்படி வந்து இந்த ஆகாயம் நட்சத்திரம் இதெல்லாம் அவனதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஆசையை தூண்டி விட்டான்றதுனால நம்ம இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்கேயோ உயரத்துல இருந்து அவன் ஆசையை தூண்டி வர்றதுனால நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கு வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சயின்ஸ் இல்லை, இந்த ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷன் என்ன சொல்லுதுன்னா, அவன் எங்கேயோ இல்லை, உயிருக்கு உயிராக தான் இருக்கான் அப்படின்னு. கீதையிலையுமே 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம், ஈஸ்வரக சர்வபூதானம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்ற ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. ஈஸ்வரன் வந்து எல்லா உயிரினத்துலையும் இருக்கார் அப்படின்னு. ஸோ இப்பயுமே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னோட கஷ்டம் வந்து சரியாக தெரியலன்றதுனால என் பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்ருக்கியா, எதுக்காண்டி இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிற, உனக்கு என்ன சந்தோஷம் இதில், இதெல்லாம் எதுக்கு செய்கிற அப்படின்ற போது அதுக்கான ஆன்சர் வந்து அந்த தலைக்கு டு எவால்வ், டு க்ரோ, ஃப்ளரிஷ், ப்ராஸ்பர், நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த அந்த கஷ்டப்படுறதே நம்மளை வளர்ச்சி அடைய, மேம்பட, பூரிப்படைய, செழிப்படைய இதுக்கான இதுதான். ஏற்கனவே பார்த்த அந்த லூக்கா மாதிரி நுண்குரிமைக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு வந்து அதோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதை நம்மளும் இந்த அந்த லூக்கா மாதிரி ஒரு நுண்கிருமே இருந்திருப்போம். அது கஷ்டம் வந்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம். இதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது, நம்ம அந்த அருள்வெளியெலாம் போய் பார்த்தோம், நிறைய கிரகங்கள்லாம் பார்த்தோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே தாய்மானவர் வந்து அழகாக ஒரு 2 வரியில் வந்து சொல்லிடுறாரு. தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்குயிரை தலைத்தது. இந்த பாட்டுக்கான பொருள், தன்னுடைய அருள் வெளியில் பிரபஞ்சத்தையே உருவாக்கி தங்குறதுக்கும் தகுந்த ஒரு இடம் கொடுத்து அதில் ஆசையை வச்சு உயிருக்குயிரை நம்ம கூட இருந்து இருக்கிறது வந்து உயிர்கள் வந்து மேலோங்கிறதுக்காக தான் அப்படின்னு. ஸோ ஸோ இப்போ இது பார்த்தது எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் வந்து சீரடையணும், நல்லா ஒரு ஃபோக்கஸ் நல்லா இருக்கணும், நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலைகளில் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான். அப்படி எண்ணங்கள் வந்து நல்லா சீரடையணும்னா நல்ல நூல்கள், சத்சங்கம், அப்புறம் கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வேணும். அதுக்கு யோகாசன ஆலயம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம், அதில் வந்து பயன்படுங்க. இது போக இன்னும் உங்களுக்கு ஆழமான மனக்காயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த நிம்மதி கவுன்சிலிங் அப்படின்ற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். ஸோ சகல செல்வங்களும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஆயிலும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அங்கங்கள் அத்தனையும் வைக்கின்ற வரவெளியில் உண்மை காட்டி, பற்று மனம் காட்டி மனவெளியில் தோய்ந்த
பணவியேன் பரிசு கல்வி என்ற ஒப்பற்ற நிலையை நமக்கெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சத்துமிக்கக்கூடிய வணங்கி மிக அற்புதமாக இந்த பயம் கலந்த ஒரு காய் வைத்து ஒன்று கடந்து வெளியே வந்து பயம்னா எண்ணங்களிலிருந்து வைக்கின்றது. அடுத்து பயம், அந்த சொல்யூஷன் தெரியாதனால்தான் பயம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டால் பயம் நம்ம அற்புதமான கருத்து வைத்தார். அடுத்தடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து ஆண்டவங்களை வைத்தார். அது பேசுகிற முடிவில் வந்து தாய்மான பாண்டவர் கொடுத்தாரு. அதுதான் நம்ம தாய்மானவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் இப்போதைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு, எந்த ரெசிடென்ஸ் கம்ப்ளீட்டாக வரணும்னு வேண்டிக்குவோம். அவர் இருந்தால் நம்ம ஊருக்கு செழிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பாடம் நடத்த வேண்டும் வேண்டிக்கொண்டு இன்ற பொழுது பெருமூப்ப தன் மகனை சான்றோர் என கேட்டதால் என்ற வாழ்க்கையினர் அவருக்கு மகிழ்ச்சியாக அந்த அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. கஷ்டத்தையும் நினைங்க, இன்பத்தையும் நினைங்க, ரெண்டு நினைச்ச பிறகு ரெண்டையும் விட்டுருணும். அது எதில் கொண்டு போய் விட்டுனா வெளியில கொண்டு போய் விட்டுணும். ஸோ அந்த சாதனை என்னன்னா மௌனமாக இருக்கும்போது குழந்தை எந்த கம்மி இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப அவர் வெளியே கொண்டு வந்தாரு. அவருக்கு அனைத்து சார்பாக நாளைய நிகழ்ச்சியாக குருசாமி சின்னத்துறை அவர்கள் நாளைக்கு அடுத்த வாரம் பேசுகின்றார். அவரும் சிறப்பாக பேசுவார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வருது. மறுநாள் காணா போயிட்டு அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. விடாதீங்க, கடைசி முடிச்சிருக்கீங்களா? காரணம் என்ன? ஒரு நல்ல குரு கிடைக்கணும், ஒரு சத்சங்கம் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம காலை பிரார்த்தனை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்றது நன்றி செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றோம். குரு பூஜை எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செய்திருக்கு. சாமியுடைய அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக நமக்கு மட்டும் அல்லங்க, இந்த ஊருக்கு மட்டும் அல்ல, அவருடைய கருணை மனசுக்கு அதை கிடைத்த நாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பை எல்லாரும் சேர்ந்து அந்த ரதத்தை எப்படி இழுத்து அதை கொண்டு போடுகிறோம். எல்லாருக்கும் அனைத்து சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இதெல்லாம் மறுபடி கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளுடைய பட்ஜெட் வந்து புக்கு மட்டும் எங்களுக்கு 2 லட்சம் ஆச்சு. ஆனால் எல்லா மக்களும் வாங்கணும். 1000 ரூபாய்க்கு தான் ஓடி போயிட்டீங்க. 700 போட்டோம். அதுலேயே நேற்று ஒரு ஃபோன் போட்டாங்க. அதை பிடிச்சி பார்த்தேன். அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி நான் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டான பர்சன் போட்டால் போகணும். இது வந்து ஒரு சேல்ஸாக நம்ம பண்ணல. சாமியோட எழுத்த இனி ஒரு கால் யாராலையும் எழுத முடியாதுங்க. தாய்மொழி பாடல விட்டு வச்சுட்டாரு. அது எல்லாருமே நீங்களும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இது மட்டுமல்ல, பெரிய ஆலயத்தில் நடக்குது. அடுத்து இந்துஸ்வர வளர்ச்சி காலத்தில் 2 வேளை பிரார்த்தனை நடக்குது. தினம் கிளாஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த ஏரியா பிடிச்சி இந்த இடத்துக்கு வருவாங்க, அதுக்கு வருவாங்க. அப்படி எல்லாரும் படிக்கிறாங்க. காலை பிரார்த்தனை எங்களுக்கு நிறைமதி, ராணி, நந்தினி அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். சாயங்காலம் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க அந்த பிரார்த்தனையில கலந்து. அந்த நான் திரும்ப நான் என்ன சொல்ல தெரியுமா, கடல் போல் இருக்கின்ற அந்த சுவாமியிட ஒரு துளி கூட வைக்கல. நம்ம ஒரு துளியாக நீங்க எல்லாம் பருக வர வேண்டும் என்றுதான் அனைத்து சேரவாறு ஜெகத்தீரே என்று தாய்மொழி கூறுவது போல் நிறைய பேரை நான் எப்போ சந்திப்பு தெரியுமா, அடுத்த வருஷம் தான் சந்திப்பு அப்படிதான் வருகிறேன். அப்படிலாம் இல்லாமல் டெய்லி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இன்றைய நாள் ஒரு புண்ணிய நாள். அவ்வளோதான். சுருக்கமாக சொன்னால்